பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 7, 8 மாசத்துலயே ஈனிடுச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 11 மாசம் ஆகுங்க. தேன் வாழை, செவ்வாழைலாம் ஈன்றதுக்கு 10 மாசம் குறைஞ்சது ஆகுங்க. 15வது மாசம் தான் நம்ம காட்டவே அழிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மாசத்துலயே இது ஈனிடுச்சுங்க. செவ்வாழையும் தேன் வாழை எல்லாம். இப்போ நடவு செஞ்சு 8 மாசம் தான் ஆச்சுங்க. இந்த மருந்து ஊத்துறதுனால சீக்கிரமா வந்துருச்சு நடக்குதுங்க எனக்கு. வணக்கங்க. என் பேர் தேவிசிகாமணி. கீழ்வாணி கிராமம், அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம். நான் வந்து 20 வருஷமாக விவசாயத்துறையில் இருக்கிறேங்க. ஒவ்வொரு பக்கமும் சிங்கடிபாளையம், மேவாணி, ஒத்தக்குதிரை, நைனாம்பாளையம், கீழ்வாணி போன்ற இடத்துலலாம் எனக்கு விவசாய நிலம் இருக்குதுங்க. கீழ்வாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வாழை தேன் வாழையும், ஒரு 600 செவ்வாழை, ஒரு 1000 மொந்த வாழையும். மேவாணியில் பார்த்தீங்கன்னா நேந்திரம் ஒரு 1000, செவ்வாழை ஒரு 1000. சிங்கிரி வேளத்தில் பார்த்தீங்கன்னா 1000 மொந்த, 1000 நேந்திரம் காய் போட்டுருக்குது. எல்லாமே ஈன்ற ஸ்டேஜில் இருக்குது. மேவாணியில் மட்டும் இப்போது ஈனி வெட்டிட்டோம். மறுபடியும் இப்போது நடவு செஞ்சு. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சென்னிவேல் முதல்ல வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஏபிகேஸ்லேருந்து, ஆர்கானிக்கிலேருந்து எல்லா மருந்து வாங்கிட்டு, சரி நாமளுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சென்னிவேலுக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணேன். அதுக்கு பின்னாடி அங்கேருந்து நம்மளுக்கு தகவல் வந்தது, இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. முதல் வந்து எல்லாமே கெமிக்கல் தான் கொடுத்துட்டு இருந்தோம். யூரியா, பொட்டாசு, அமோனியம் குளோரைடு, அமோனியம் சல்பேட்டு 20க்கு 20 இதுதான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க ஏபிகேஸ்லேருந்து கூப்பிட்டு கேட்டங்காட்டி நம்ம வந்து இதை ஒரு முறை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வாழையெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆரம்பத்தில் வந்து கண்ணு நடவு செஞ்சதுலேருந்து ஒரு 30 நாள் வந்து அபிமானியம் கொடுத்துட்டு இருந்தேங்க. அதுக்கு பின்னாடி 45 நாளில் கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி 60 நாளில் கொடுத்தேன். 3 டைம் கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி ஆர்பிஎக்ஸ் வந்து 5 மாதத்துலேருந்து 6, 7 மாதத்துக்கு கொடுத்தேன். நல்லா தான் இருக்குது வாழையெல்லாங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குது. அதை விட நம்மளுக்கு செலவும் குறைவு. இது உரத்தை விட இது வந்து செலவு ரொம்ப கம்மி. அபிமானியம் வந்து வேர் முடிச்சு, இந்த வேர் அழகில் சருவ நோவு, வைரஸ் உழுவுறதெல்லாம் கொஞ்சம் தடுக்குதுங்க. ஆர்பிஎக்ஸ் வந்து வாழையினுடைய தண்டு வளத்தை ஊக்கப்படுத்துது, வாழை பருமன் ஆக்குது. பூவும் வந்து 7 மாதத்தில் 8 மாதத்தில் ஈனிக்குது. நிறைய பெரிய மொத்த தள்ளுது. சீப்பும் பார்த்தீங்கன்னா நிறையா விடுது. தேன் வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா 15, 17 சீப்பு வரைக்கும் விடுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6, 7 சீப்பு விடுது. செவ்வாழையும் பார்த்தீங்கன்னா 6, 7 சீப்பு விடுது. செவ்வாழை வந்து நம்மளது பார்த்தீங்கன்னா இப்போ 5 மாதத்துலேயே நாங்கள் ஆர்பிஎக்ஸ் அபிமானியும் கொடுத்தோம். 5 மாதத்து வரைக்கும் ஆர்பிஎக்ஸ் கொடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா